திருப்பரங்குன்றம் மலை மீது மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திருப்பரங்குன்றம் மலை மீது தொல்லியல் துறையினர் 7 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அவரது உத்தரவின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. சென்னையிலிருந்து 5 பேர் கொண்ட இந்த தொல்லியல் துறை அதிகாரிகளும், அதே போன்று மதுரையிலிருந்து 2 அதிகாரிகளும் காவல் ஆய்வாளர் பாதுகாப்புடன் திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று தற்போது அவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விவகாரத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் அந்த மலை மீது உள்ளது தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா என்பது தொடர்பான பல்வேறு தரப்பு கருத்துக்களும் வதந்திகளாக பரவி வருகின்றது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. முருகனின் 6 படை வீடுகளில் முதற்படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொண்டாடப்பட்டு வரும் அந்த விழாக்களில் முக்கிய விழாவாக இந்த கார்த்திகை தீப திருவிழாவாக உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவுக்காக கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மலை மீது தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அந்த மலை உச்சியில் உள்ள தீபத்துடன் தீபம் ஏற்ற பல ஆண்டுகளாக இந்து அமைப்பினர் போராடி வருகின்றனர். ஆனால் இந்த நிலையில் அண்மையில் வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி G.R. சுவாமிநாதன் மலை மீது உள்ள தீபத்துடன் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த வழக்குகள் உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான விவகாரங்களில் இந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது அந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் அது மேலே இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண் என்பது தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா, அது எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது, இது எந்த ஆண்டுகளில் எந்த மண்ணால் இது நிறுவப்பட்டிருக்கும், அதனுடைய தொன்மை என்ன, அந்த கல்லில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் எந்த குறிப்பிடுகிறது, அதில் அது என்ன மாதிரியான வடிவங்களில் இருக்கின்றது, இது போன்று வேற எங்கும் இதே போன்று அந்த தூண்கள் உள்ளதா, அது அளவைக்கல்களாக உள்ளதா, இல்லைன்னா அந்த தீப தூண்களாக உள்ளதா என்பது குறித்தும் அந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தான் தற்போது அந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் 7 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு தற்போது இங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார்கள். இனி இது தொடர்பாக இங்கிருந்து எடுக்கப்பட்ட இவர்கள் அந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களாக பதிவு செய்ததாகவும் வருகிறது. அதே போன்று அந்த கல் தூணில் இருந்த அந்த கல்வெட்டுகளையும் அவர்கள் அந்த தொல்லியல் துறை அவர்கள் ஒரு அச்சு எடுப்பார்கள். அது போன்று அவர்கள் அச்சு எடுத்து சென்றதாகவும் தெரிகிறது. இனி இவர்கள் எடுத்து சென்ற அந்த ஆவணங்களின் அடிப்படையிலும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களின் அடிப்படையிலும் அவர்கள் உரிய அந்த விசாரணை செய்து அந்த ஆவணங்களாக தயார் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.